வணக்கம் நண்பர்களே. ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை மிக அழகாக அருமையாக நந்தீசர் ஞானம் 100இல் 33 முதல் 34 வரையிலான பாடல்களில் நந்தீசர் தந்திருக்கிறார். குளிக்கிறத பற்றியும் குளிக்கிறதால கிடைக்கிற நன்மைகளுக்காகவும் நந்தீசர் ஐயா இந்த பாடலையும் முறைகளையும் சொல்லியிருக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. உடம்பு சுத்தமாக இருந்தால் ஆரோக்கியம் கிடைக்கும். மனதில் சுத்தம் இருந்தால் மனதிற்கு அமைதியும் இறையருளும் கிடைக்கும் என்பது பெரியோர்கள் சொல்லித்தந்தது. நந்தீசர் ஐயா சொல்லித்தந்த ஆரோக்கிய குளியலை பார்த்து வரலாமா? சார்ந்து பார் தலைமுழுக்கு விபரங்கேளு, தப்பாது நெல்லியோடு மிளகு மஞ்சள். கூர்ந்து பாருங்க, கவனமாக பாருங்க, எப்படி தலை முழுகிறதுங்கிற விவரத்தை கேளுங்க அப்படின்ட்டு. இந்த விவரம் தப்பாகாது. நெல்லிக்காயோட மிளகு, மஞ்சள், வேப்பரிசி, வேப்பரிசின்னா வேப்பங்கொட்டை, கடுக்கா, இதையெல்லாம் சேர்த்து உப்பு தண்ணியில் ஒரு நாள் முழுவதும் நன்றாக ஊற போட்டு எடுத்துட்டு பால் சேர்த்து அரைச்சிட்டு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வைத்து சூடேற்றி கிண்டி எடுத்து சூடு ஆறினதும் தலையில் தேய்ச்சிட்டு லேசான சூடு வெந்நீரில் குளிச்சுட்டு வரணுங்கிறார். அதாவது நெல்லிக்காய் 10 எண்ணம், மிளகு 50 கிராம், மஞ்சள் 50 கிராம், வேப்பங்கொட்டை 100 கிராம், கடுக்கா 3 எண்ணம். எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணீரை ஊற்றி ஒரு 1/4 படி அளவுக்கு உப்பை போட்டு கரைச்சிட்டு மேலே சொன்ன நெல்லிக்காய், மிளகு, மஞ்சள், வேப்பங்கொட்டை, கடுக்காய் இவைகளையெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு நாள் முழுவதும் ஊற வச்சு மறுநாள் உப்பு தண்ணீர் இல்லாமல் எடுத்து உரலில் போட்டு அரைக்கும்போது கொஞ்சம் பாலை ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் வச்சு நெருப்பை மூட்டி கிண்டி எடுக்கணும். அவ்வளவுதான். அதை தலைக்கு தேய்ச்சி 1 மணி நேரம் கழித்து வெந்நீரில் தலை முழுகணும்னு சொல்கிறார். அடுத்ததா, முழுகி வர மண்டலத்தில் தேகம் கல்லாம், முக்கியமாய் வாதபித்தம் நிலையில் நிற்கும். முழுகி வர மண்டலத்தில் தேகம் கல்லாம். மேலே சொன்ன பொருட்களை கொண்டு ஒரு 48 நாட்களுக்கு தலைக்கு தேய்ச்சி முழுகிட்டு வர்றபோது உடம்பு கல் மாதிரி இறுகிடும்னோ, முக்கியமாக வாதமும் பித்தமும் நிலையில் நிற்குமா. வாதமும் பித்தமும் அதிகமாகி உடம்புக்கு வர்ற எந்தவித பிரச்சனைகளையும் வராமல் தடுத்து நிறுத்திவிடும்னோ. தலை முழுகிட்டு வர்ற நாட்களில் பசு நெய்யை சாப்பாட்டில் சேர்த்துக்கணும்னு சொல்கிறார். இந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சிட்டு வர்றபோது கண்கள்லாம் தாமரை மலர்கள் போல மலர்ந்து கண்கள் குளிர்ச்சியாகி கண் பார்வை கூட தெளிவாகும்னோ, விந்து கட்டும். தண்ணீரை போல கசிந்து வருகின்ற விந்து கட்டியாகிடும்னு சொல்லுவதை பார்த்தால் உடம்ப குளிர்ச்சியாக வைத்து கொண்டால் எல்லாம் சரியாக இருக்கும். அதனால் இந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சிட்டு வர்றதும் உடம்ப குளிர்ச்சியாக்கும்னா விடலாமா? நல்லதையும் நல்ல காலத்தையும் நல்ல வாய்ப்பையும் காலதாமதப்படுத்தவே விடக்கூடாது. நந்தீசர் ஞானம் 100ல் கற்ப முறையில் சொன்னபடி
வரைமுறைகள் தவறாமல் செய்துட்டு வந்தா அருமையான ஆரோக்கியமான தைலம் மட்டும் கிடைக்காது, அதை தலைக்கு தேய்ச்சிக்கிட்டு வர்றதுனால உடம்பு தங்கம் போல பளபளன்னு ஜொலிக்கும்னோ நோயே வராதுன்னு உறுதியாக சொல்கிறார் நந்தீசர் ஐயா. நந்தீசர் சொன்ன மாதிரியே நெல்லிக்காயை வெட்டி மிளகு, மஞ்சள், வேப்பங்கொட்டை, கடுக்காய் எல்லாம் வெட்டி உப்பில் ஒரு 2 நாள் ஊற வச்சு எடுத்து வெயிலில் காய வச்சு நன்றாக காய்ந்ததும் எடுத்து அரைச்சி பொடியாக்கி எடுத்து வச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக எடுத்து அதோட பாலை சேர்த்து பிசைஞ்சு கலக்கிட்டு தலையில் தேய்ச்சி முழுகிட்டு வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். நந்தீசர் ஐயா தம்மோட அனுபவத்தில் கிடைச்ச பாடமாகத்தான் இந்த ஆரோக்கிய தைலத்தை பற்றி சொல்லியிருக்கணும். இந்த ஆரோக்கிய தைலத்தை தலைக்கு தேய்ச்சி பார்க்கலாமே. எத்தனையோ விதவிதமான ஷாம்புகளையெல்லாம் தலைக்கு தேய்க்கிற போது நந்தீசர் ஐயா சொல்லித்தந்த இந்த பக்குவத்தையும் செய்து பார்த்தா நல்லது தானே, நல்ல விஷயம் தானே. பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.